கம்பன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் இணைத்திருக்கின்றான். கம்ப ராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்துல, யுத்தம் மீன்ஸ் வார், யுத்த காண்டத்துல when he starts to praise the Lord, கடவுள் வாழ்த்தாக கடவுளை பற்றி அந்த கடவுளுக்கு வடிவம் கம்பன் அவர்கள் கொடுத்த பொழுது எழுதியிருக்கின்றார். அதை முகமது ரேலா அவங்க சொன்னாங்க. இருந்தும் இந்த சபைக்காக நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்காக மறுபடியும் இதை படிக்கின்றேன். ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம், பல என்று உரைக்கின் பலவே யாம், அன்றே எண்ணின் அன்றே யாம், ஆமே எண்ணின் ஆமே யாம், இன்றே எண்ணின் இன்றே யாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. இது கம்பராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்துல கடவுள் வாழ்த்த கம்பன் கொண்டு வருகின்றான். ஆனா 10,700க்கு மேற்பட்ட பாடல்களாக இருந்தாலும் கூட கம்பனுடைய பெருமையை கம்பன் எங்கேயும் எழுதவில்லை. ஆனா கம்ப ராமாயணத்துல ஒரு விஷயத்தையும் அவ்வளவு அழகாக கம்பன் எழுதியிருக்கின்றான். ஆனா எங்கேயும் கூட அந்த கம்ப ராமாயணத்தை எழுதிய கம்பன் தான் எப்படிப்பட்ட மனிதன் எங்கேயும் சொல்லல. கம்ப ராமாயணத்தினுடைய அடிப்படை கருத்து எப்படி சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றா என்ற ஒரு அடிப்படை கருத்தை மைய கருத்தாக வைத்து ஒரு பெரிய காவியத்தை ஏற்றிருக்கின்றார்களோ, கம்பராமாயணத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு அடிப்படை கருத்து அறம் வெல்லும் பாவம் தோற்கும். ஆனா எங்கே அறம் தோற்கிறதோ கட்டிய கோட்டை எங்கே சிதறுகிறது. இந்த கம்பராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரத்தையும் ஒரு இடத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதர்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை ஆழமாக நாம் படிக்கும் பொழுது எல்லா இடத்திலும் கூட தர்மா ஆல்வேஸ் வின்ஸ். அதுவும் இன்னைக்கு நம்முடைய